வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ நம்ம ஜீரக குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்னென்ன அரைச்சிக்கலாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஜீரகம் வாடை வரும். ஒரு 3 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நம்ம அரைச்சிருக்கோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதையும் நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். வாங்க, இந்த அரைச்சிட்டேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. வாங்க, இப்போ நம்ம ஜீரக குழம்பு எப்படி தாளிக்கலாங்கிறத பார்ப்போம். நான் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுப்போம். நான் ஒரு 3 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த அளவு செவந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கிக்குவோம், தெரிக்கும். அதனால் சிம்மில் வச்சு மூடி திறந்து நல்லா வதக்கிக்குங்க. வாங்க, நம்ம இந்த அரைச்ச ஜாரில் இப்போ கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றிப்போம். அது தண்ணியோடையே அப்படியே வதக்கிட்டோம். மூடி வச்சுக்கலாம். வாங்க, நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காய வாசம், தக்காளி வாசம், தேங்காய், மிளகாத்தூள் வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா வதக்கி எடுத்துங்க. இப்போ தான் நான் உப்பு போட போகிறேன். உப்பு முதல்ல போட்டோம்னா நம்ம ரொம்ப தெரிக்கும். குழம்புக்கு தகுந்த உப்பு போட்டுப்போம். இப்போ பாருங்கள் எப்படி மூடி கடாயில் தெரிச்சிருக்குன்னு. தெரிக்கும், அதனால் மூடி விட்டு கிண்டிக்கோங்க. நான் இப்போ உப்பு சேர்த்துட்டேன். இதில் இப்போ நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் அரிசி கலந்த தண்ணி தான் ஊற்றுறேன். இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், கோவக்காய் வறுவல், பொரியல் கூட நல்லாயிருக்கும்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதி வரட்டும், நம்ம மூடிக்கலாம். உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம். வாங்க திறந்து பார்த்துக்கலாம். குழம்பு இந்த அளவுக்கு ரெடி ஆனதும் நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இப்போ டேஸ்டிங் கொடுத்துக்கலாம். வறுவல் ரெசிபி வேணும்னா வறுவல்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ என் பேத்திக்கு டேஸ்டிங் கொடுத்துக்கலாம். ஜீரக குழம்பு சூப்பராக இருக்குது. இப்போ வறுவல் சாப்பிட்டு பார்க்குறேன். வறுவலும் சூப்பராக இருக்குது. நீங்களும் எங்கள் அம்மா சொன்ன ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.